நம்முடன் இருப்பவர்கள் நம்முடைய நலனை விரும்ப காரணம், அவர்களின் நலனுக்காக நாம் இருப்போம் என்பதற்காகத்தான். நம்முடைய முன்னேற்றமானது மரியாதையை பெற்றுத் தருவதுடன் அவமானங்களை குறைக்க வல்லது. நியாயமான முறையில் நம்முடைய செயல்கள் இருக்கும்போது பிறர் வருத்தம் கொண்டால் அதற்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது. சில நிகழ்வுகளை ஏற்றுக்கொண்டால்தான் அதனை மாற்றியமைக்க முடியும். மாற்றியமைத்தால்தான் புதிய நல்ல நிகழ்வுகளை காண இயலும். இறை சிந்தனையில் செல்லும் மனிதர்களால் வாழ்வின் சரியான பாதையை கண்டறிய இயலும். துன்பத்தை அடையவும் மகிழ்ச்சியை பெறவும் நம்முடைய மனமே காரணமாக உள்ளது. மனதை சரியான முறையில் பழக்கப்படுத்துவதால் எப்போதும் மகிழ்வான சூழலையே பெற முடியும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும். இது போன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.